ப்ரோ அப்பா கிட்ட பேசி இஎம்ஐல ஒரு பைக் வாங்கிக்கூடா. பைக்கா? ஏற்கனவே உனக்கு 6 மாசம் ஆக்சிடென்ட் ஆகி தான் ஒரு கொட்டை போயிடுச்சு. இருக்கிறது ஒரு கொட்டை தான். பஸ்ஸில் வேறு உட்காந்து வர மாட்டேன், தாவின்னு தொங்கினே வரையா. உங்க சார் எனக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஒழுங்கா பஸ்ல உட்காந்து போயிட்டு காலேஜுக்கு ஒழுங்கா உட்காந்து வா. ப்ரோ பைக்ல 100ல சர்ன்னு போயிட்டு இன்ஸ்டா 4 ஸ்டோரி போட்டாதான் ப்ரோ என்ன மதிப்பாங்க. 100ல போய் ஸ்டோரி போடுவியா? அப்ப நீ காலேஜ் போறதுக்கு பைக் கேட்கல, சீன் போறதுக்காக பைக் கேட்கற. ஏண்டா உன்ன மாதிரி ஆளுங்களால தான்டா பேரண்ட்ஸ்லாம் வந்து நல்ல பசங்களுக்கு கூட பைக் வாங்கி கொடுக்க பயப்படுறாங்க. டேய், பெத்தவங்க கையில காலில் விழுந்து கெஞ்சி கதறி அழுது எப்படியோ 36 மாசம் இஎம்ஐல ஒரு பைக் எடுத்துடுறீங்க. 36 மாசம் இஎம்ஐ எடுக்கிறீங்க, ஆனால் 6 மாசத்துல செத்து போயிருங்க. நீங்க செத்து போனா கூட 4 பேர் உங்களை போய் நல்ல விதமா பேச மாட்டாங்க. அதை விட ரோட்ல ஃபேமிலி மேன் தலையில 1008 கமிட்மெண்ட் வச்சுன்னு ஓரமா எங்கேயோ போய் நிற்பான். நீங்க சாவத்தில்லாம அவனையும் நடுரோட்டு அவன் கதையை முடிச்சிடுறீங்க. அவன் ஃபேமிலி நடுரோட்டில் நிற்குது. கடைசியில் இந்த பெத்தவங்க தானே பாவம், உங்களை நம்பி பைக் வாங்கி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக உங்க வாரியம் போட்டு போற மாதிரி பண்ணி விட்டுறீங்க. ப்ரோ பைக் இருந்தால் தான் ப்ரோ என் காலேஜ் கேங்ல 4 பேர் என்ன மதிப்பாங்க. ஓ, அந்த கேங்கா நீங்க? ஃபர்ஸ்ட் எல்லாரும் கேங்கா ஒரே மாதிரி பைக் வாங்குவீங்க, அப்புறம் கேங்கா வெளியே சுத்துவீங்க, அப்புறம் கேங்கா தம் அடிப்பீங்க, அப்புறம் கேங்கா சரக்கு அடிப்பீங்க, அப்புறம் கேங்கா கஞ்சா அடிப்பீங்க, அப்புறம் கேங்கா எவனே இழுத்து போட்டு அடிப்பீங்க. இப்படி நாசமா போய் குட்டிச்சவரா போயிடுவீங்க. அந்த கேங் தான் நீங்க. ப்ரோ அது உங்க காலத்து கேங், எங்க காலத்து கேங்கோட ரேஞ்சே தனி. ஆமா, ரேஞ்சே தனி தான். எங்க காலத்து பசங்களாவது சரக்கை போட்டு ரோட்ல போய் தனியா விழுந்தாங்க. நீங்க என்ன பண்றீங்க? கூட ஒரு பொம்பளை பிள்ளை வேற கரெக்ட் பண்ணி கூட வச்சுக்கிறீங்க. எங்க போகுந்தாலும் 2 பேரும் போய் ஒன்னா விழுகிறீங்க. காலேஜ் முடிகிற வரைக்கும் 2-3 வருஷம் அந்த பொண்ணு வந்து உங்க கூடயே இருக்கும், சுத்தி இருக்கும், உங்க லவ் பண்ணும். காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க லட்சம்லாம் தெரிஞ்சு கைட்டு விட்டு வீட்டுல பாக்குற பையனை கல்யாணம் பண்ணி போயிடும். இதை லவ் ஃபெயிலியர் நினைச்சு இதுக்கு ஒரு 4-5 வருஷம் குடிச்சு இன்னும் அழிஞ்சு போவீங்க. இதானே உங்க ரேஞ்சு? என்ன காலேஜ்ல நடக்குதுலாம் அப்படியே சொல்றான். டே மைண்ட் வயசு நினைச்சு சத்தமா பேசிட்டேன். ஒழுங்கா பஸ்ஸிலே காலேஜுக்கு போ, ஒழுங்கா போய் படிச்சுட்டு வர வேலையை பாரு. படிச்சு முடிச்சப்பறம் ஒழுங்கா நல்ல வேலையில போய் செட்டில் ஆகும். எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பாய் பாய்.